திமுக மற்றும் தாவேகா. இந்த போர் அப்படிங்கிறது சூரனை சம்ஹாரம் செய்த முருகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா. இந்த போர் கூடலாம் இன்னைக்கு சட்டமன்றத்தினுடைய சில நிகழ்வுகள் அப்படியே ஒன்று சேர்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த சூரன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் மட்டும்தான் ஆட்சி செய்வேன், நான் தான் நிரந்தர ஆட்சியாளர், மற்ற எல்லோரும் எனக்கு அடிமைகள் என்ற மனநிலையில் இருந்த ஒரு சூரனை ஒரு சாதாரண பாலகன் கையில் வேலேந்தி வந்து எதிர்த்து நின்றான். அப்ப அந்த சூரன் சொன்னாராம், இந்த சின்ன பையனா என்னை எதிர்த்து போர் புரிய போறான், இந்த சின்ன பையனா என்னை எதிர்த்து வென்று விட போறான் அப்படின்னு ஏளனமா பேசினாராம். ஆனா அந்த சின்ன பையன் தான் வேலேந்தி சூரனுடைய ஆட்சிக்கு முடிவுரை கொண்டு வந்தாரு. பார்த்தாயா கேசவா, இவன் எனக்கு சமமா? தனஞ்சயா, உன் ரதம் அக்னி தேவனின் வரம், காப்பது கொடியில் இருக்கும் ஆஞ்சனை. அஞ்சனி புத்திர பவன சுதநாமா, நடத்துவது 3 உலகங்களை ஆளும் நான். இத்தனை இருந்தும் 2 அடி பின் சென்றதென்றால் நினைத்துப் பார் அர்ஜுனா, அவன் சாமானிய வீரன் அல்ல. அவன் பெயரை சரித்திரம் மறக்காது. இதுல ஒரு விஷயத்தை நான் கவனிக்கணும். அதே சூரன் தோல்வியுற்ற பிறகு அந்த முருகரை பார்த்து பாடுறாராம், சின்ன பையனை நினைச்சு நான் சாதாரணமா விட்டுட்டேன், ஆனா என்னையவே தோற்கடிப்பார்னு எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சூரன் வந்து முருகரை பார்த்து பாடியதாக பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. அதாவது உங்களெல்லாம் முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தீங்க, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் நகர்த்த முடியாதுன்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் இல்ல, வாத்தியாரோட சேர்த்து அடிச்சு துரத்தியாச்சு. இன்னைக்கு என்னன்னா சூரசம்காரம் பண்ணியாச்சு உங்களை, நீங்க எல்லாம் எந்திரிக்கவே கூடாது, பேசவே கூடாதுன்ற மாதிரி ஒண்ணு பண்றாங்க. ஹெல்ப் பண்ணா அவங்க நான் சொல்றது 2026 தேர்தலும் கிட்டத்தட்ட ஒரு சூரசம்காரம் தான் அப்படின்றதுக்காக தான். உடனே யார சூரன் சொல்றேன் அப்படின்ற ஒரு கதைக்குள்ள போய் யாரும் கூச்சலிட்டு கூப்பாடு போட வேணாம். நான் சொல்ற சூரன் அப்படிங்கிறது ஊழல், லஞ்சம், மக்களை பிரித்தாளக்கூடிய சாதிய அரசியல், மத அரசியல் என்ற சூரனை வீழ்த்தி எங்களுடைய வேலன் ஒரு ஜனநாயக ஆட்சியை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிறுவி இருக்கிறாரு. அவன் வெட்டின ஒவ்வொரு வெட்டும் நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அளிக்கலாம். நன்றி. 100 நாட்களில் 108 கோடி ரூபாய் நாங்கள் அறநிலைத்துறைக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரமேஷ் அவர்கள் சொல்லும்போது அந்த பக்கமாக இருக்கக்கூடிய கூச்சல் குழப்பங்கள் இது எல்லாமே என்னால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் 40,245 ஏக்கர் கோவில் நிலங்கள் தனிநபர் பெயரில் பட்டா போட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய நடவடிக்கையில் நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், தாவேகா ஈடுபட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு உண்மையை தூக்கி சொல்றார். இந்த பூச்சாண்டியர்கள்லாம் பயப்படுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. நீங்களும் துருவி துருவி பார்க்கிறீர்கள். 7 திருக்கோயிலுக்கு ஆடிட்டை போட்டு பார்த்தீர்கள், ஒன்றுமில்லை என்ற தகவல் தான் உங்களுக்கு கிடைத்தது. கூடிய சீக்கிரம் நிறைய விஷயங்களை எடுத்து வச்சிருக்கிறோம், ஆதாரத்தோட நாங்க வெளியிடுறோம். ஆதாரத்தோட வெளியிடுறேன், ஆதாரத்தோட வெளியிடுறேன். வாங்க. அதற்கப்புறம் நடந்ததுதான் சுவாரஸ்யமான விஷயம். அது அந்த அறிவிப்பெல்லாம் வந்து அறிவிச்சிருந்தார். 106 அறிவிப்புகள் கிட்ட. அந்த 106 அறிவிப்புகள் அறிவிக்க போறாங்கன்றத அதுக்கு முன்னாடியே காலையிலேயே முன்னாள் அமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கு. எப்ப எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சபாநாயகரே சாக்காகிறாரு. அப்பனா இன்னும் அதிகாரிகள் அவங்களோட டச்சில் இருக்காங்க. என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஏன்னா நான் இவ்வளவு ஆதரிக்கல திமுகவை, நான் இவ்வளவு ஆதரிக்கிறேன். இதுக்கு ஒரு 4 பேர்ட்ட மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? ஏன்டா இந்த வேலை பாக்குறீங்க? அரசு ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த நியூஸ் போயிடுது.
அப்போ அதிகாரிகள் இன்னும் அவங்களோட ஏதோ ஒரு வகையில டச்சில் இருக்காங்க. அப்போ புதுசா இவங்க ஒரு அதிகாரிகளை உருவாக்க வேண்டியிருக்கு, இல்ல பழைய அதிகாரிகள்ட்ட இருந்து இவங்க விலக இருக்க வேண்டியதா இருக்கு, இல்லைன்னா இந்த பழைய அதிகாரிகளோட இந்த விஷயங்களை கலந்தாலோசிக்காம பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளார இருக்கு. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த அறநிலையத்துறையில என்னெல்லாம் நடந்திருக்கு, என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படின்றதுக்கு உடனே கோவம் வந்து, சிவன் சொத்து குலநாசம்ன்றது எங்களுக்கு நல்லா தெரியும், அதை நாங்க பண்ண மாட்டோம், ஆதாரத்தோடு இருந்தா நிரூபிங்க, நான் இது பண்றேன் அப்படின்னு. ஆதாரத்தோட தான் இருக்கு, கவலைப்படாதீங்க, ஆதாரம் இருக்கு, விரைவில் நான் வெளியிடுறேன் அப்படின்னு அவரும் வந்து ஆணித்தரமா சொல்றாரு. வழக்கமல் நம்ம என்ன, நீ சொல்லு நீ சொல்லு, ஆமா நீ காலைல அவங்க தலைவரை தான் சொன்னாரு. 50 வருஷ அரசியல் வாழ்க்கையை ஆட்டி பார்க்கலான்னு பாக்குறீங்களா நீங்க? பார்க்கல, ஆட்டியாச்சு. இப்பவும் வலிக்கலையா? எதுக்காக உள்ளக்கையில இட்லி காட்டு இப்ப வாட்சி வலிக்குதா? அதே மாதிரிதான் இன்னைக்கு காலையில நம்ம இவரு சின்னவர் வந்து ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் ட்ரிகர் பண்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அப்ப நீங்க பேசுறதெல்லாம் பஞ்ச் டே லக், எங்களுக்கு பயம் கிடையாது, என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா, அதுக்கெல்லாம் வேற, அதெல்லாம் அப்பா திட்டுவாருன்றதுக்காக இல்ல, அப்பாவெல்லாம் திட்டிட்டு வந்துருவாங்க. என்ன பண்ணணும்ன்றீங்க நீங்க? நீங்க வேணா வாங்க, கிளம்பி வந்து உட்காருங்க சட்டசபையில. வர முடியாது மகனே. நீ என்ன கோமாளி, இங்க வந்து யார போடுங்க சார், போங்க. சினிமா வசனங்கள் பண்ணாதீங்க, இதுக்கெல்லாம் நாங்க மிரல்ற ஆட்கள் நாங்க கிடையாது. எதுக்கு இதெல்லாம்? இவங்க ஃபயர் விடுறதுக்கு, அதாவது திமுக ஃபயர் விடுறதுக்கு அவங்க ஒரு வார்த்தைகள், இவங்க சைட்ல இருந்து என்ன பேசினா ஃபயர் விடுவாங்கன்றது தெரியும் இல்லையா? அப்பாவை காணோம், குளத்தூர் கொத்து பரோட்டா. இன்னும் ஆளாளுக்கு மிரட்டுறானுங்களே, எதிர்கட்சிக்காரன் பார்த்தா ரொம்ப சீப்பா நினைப்பானே. அப்புறம் இன்னைக்கு சிடிஆர் அவர்கள் சொன்னார்ல, பாத்ரூம்ல இது பண்ணது, அது அப்புறம் ஆதவஜரா 10,000 ரூபாய், இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம். இப்ப சட்டசபையே எப்படி ஆகி போச்சுன்னா, மக்கள் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். இப்ப அந்த வகையில தான் இந்த சேகர் பாபு அவர்கள் பேசினது ஆதாரம் இருந்தா நிரூபிங்க. ஆமா பெரியப்பா, ஊருக்குள்ள பெரிய மனுஷன்னா மூக்கு கீழே காக்கா பார்க்கறது மாதிரி மீச மட்டும் வச்சுக்க கூடாது. இப்படி எல்லாம் டபுள் பாஸ் வேலை காமிச்சாதான் பயக மிரல் வாங்க. ஆதாரம் இருந்தா நிரூபிங்க. ஆமா, நான் ஆதாரத்தோட இருந்தா நான் உள்ள போறேன், ஜெயிலுக்கு போறேன், என்னைய கைது பண்ணுங்க. ஏதோ பழைய படம் நினைச்சிட்டாரு போல, இந்த கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போவாங்கல்ல, இப்படியே கையை வச்சுக்கிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சிட்டாரு போல. அப்படி எல்லாம் கிடையாது, இது வேற மாதிரி நடக்கும். ஒரு வண்டியில ஏற்றி கொண்டு போய் ஹைவேஸ்ல வச்சு அடிச்சு தூக்கிடுவாங்க. ஐயோ, அப்படிலாம் பண்ணக்கூடாது ரமேஷ், காரணமே இல்லாம, அதெல்லாம் ரொம்ப பாவம்பா, தப்பு அது. மீம் ஒன்று பார்த்தேன், என்னன்னா 2 பேரும் பேசிக்கிறாங்க, செந்தில் பாலாஜி அவர்களும் சேகர் பாபு அவர்களும் பேசிக்கிறாங்களா, என்னப்பா உன் ஃபைல் ஏதோ இருக்குன்றாங்க, உன்னோட ஃபைல்லாம் இருக்கும் போல இருக்குன்னு சேகர் பாபு அவர்களும், ஃபைல் ஃபுல்லாக ஒரு விபூதி வடையா இருக்கு, எனக்கு என்னமோ நீதான் சிக்குவ. ஆக இன்னைக்கு இழுத்து போட்டு அடிச்சாச்சு. ஒரு பக்கம் சிடிஆர் நிர்மல் அடிச்சிட்டாரு, இன்னொரு பக்கம் ரமேஷ், இன்னொரு பக்கம் ஆதவர்ஜனா. அதுல இருந்தா ரமேஷ் அடி கொஞ்சம் அதிகம் தான். அதை செய்தாலே போதுமானது. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி, படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். அம்மா